அபி என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பணம் சேர்க்கணும் ஆப்ரேஷனுக்காக அப்படின்னும், அதே மாதிரி அவங்க அக்கா வாழ்க்கை சீர்படுத்தவும் வந்து எப்படியாவது ராகவ் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பாட்டி கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொட்டிக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தை கெடுக்கணும், எப்படியும் வந்து அபியை வந்து அங்கே போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முரளி வந்து அபிக்கிட்ட பேசி பார்க்குறாரு. அபி வந்து அதை மறுத்துடுறாங்க. நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இதனால் முரளி அப்செட் ஆயிடுறாரு. பேச மாட்டேன்னு சொல்லியும் வந்து சொல்கிறாரு. ஆனால் அபியும் அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எப்படியாவது வந்து அங்கே போகணும் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுறாரு, அபி என்னை மன்னிச்சிடு, வேறு வழியே கிடையாது, நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. அதன்படி என்ன பண்ணுறாரு, இங்கே என்ன வந்து நம்ம அஞ்சலி கிட்ட இந்த மாதிரி வந்து நம்ம ஈவினிங் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம், அதுக்கு தேவையான நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ, எடுத்து வச்சிரு இப்போவே போட்டுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுக்க, எந்த நகைங்க நான் போட்டுக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இதுதான் உனக்கு முதல்ல நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ், இதை நீ போட்டுக்கோ, இது ரொம்ப அழகாக இருக்கும், இது எனக்கு சென்டிமெண்ட்டு கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க, கண்டிப்பாக இதையே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெளியே எடுத்து வைக்கிறாங்க. அந்த நெக்லஸை எடுத்து யாருக்கும் தெரியாமல் பேக்கெட்டில் போட்டுக்கிறாரு. அடுத்து வந்து முரளி என்ன பண்ணுறாரு, நம்ம அபி வீட்டுக்கு வராரு. என்ன தம்பி காலையே வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை காலைல கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதான் பார்க்க வந்தேன் அப்படி சொல்கிறாரு. அபி இல்லையானா கிளம்பிட்டு இருக்கா வேலைக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சாப்பிடாம வந்து அபி கிளம்புறாங்க. என்ன அபி சாப்பிடாம கிளம்புற, சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதால சரின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறாங்க. பார்த்தா முரளி வந்து உட்காடுறாரு. வாங்க தம்பி நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதால சரின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறாரு. 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அபி வந்து எழுந்து கை கழுவ போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, முரளி வந்து அவங்களோட மாட்டிட்டு இருக்க அந்த பேக்கில் வந்து என்ன பண்ணுறாரு, கரெக்டாக வந்து அந்த நகையை வந்து உள்ளே வச்சிடறாரு. அபி வந்து தெரியாமல் அந்த பேக்கை மாட்டிட்டு கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்படியும் வந்து இந்த பேக்கில் நெக்லஸ் இருக்கிறது எல்லோரும் பார்ப்பாங்க, வீட்டில் நகையிலேருந்து தேடுவாங்க, அப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன, அபி நல்லா மாட்டிப்பா. அப்புறம் திருட்டு பழி அபி மேலே சுமத்தி வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் அபி அங்கே போகவே முடியாது. சாரி அபி, வேறு வழி எனக்கு தெரியல, நீ அங்கே போகிறதுக்கு இந்த வழி தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து யோசிக்கிறார். அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து வீட்டில் போயிட்டு அஞ்சலி கிட்ட வந்து நிறைய வந்து பொருளெல்லாம் கொடுத்துருக்கம்மா, அதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, நான் போய் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு கடையிலேருந்து வந்து போகிறாங்க வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து அஞ்சலி வந்து ரூமில் இருக்காங்க. வா அபி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சில திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்களா, அதை எடுத்துகிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கே உட்காரு. சரி, நான் வந்து ஈவினிங் பார்ட்டிக்கு போகிறேன், அதுக்கு தேவையானலாம் அரேஞ்ச் பண்ணுவேன். அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டு போய் எல்லா திங்ஸையும் கொடுக்குறாங்க. அதை அபி வாங்கிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க வந்து ராகவோட சித்தி. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து சரி பார்ட்டி கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிளம்ப போகிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த நெக்லஸை காணா போயிடுது. எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க, அந்த நெக்லஸ் வந்து காணோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வீட்டில் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அபி தான் கண்டிப்பாக எடுத்துருப்பா, ஏன்னா அவள் தான் வெளியே வந்தா, ஒரு ரூமுக்கு வந்தா, அதனால் அவள் தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகவோட சித்தி வந்து அபி மேலே வழியே போடுறாங்க. அபி வந்து பயந்து போயிடுறாங்க. நான் வந்து எடுக்கவே எடுக்கல, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லை இல்லை நீ தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு படியை போட்டோன்னே உடனே ராகவ் வந்து அபி இப்படி பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது, அபி எவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டு போகிறா, அதெல்லாம் வந்து வந்து என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் வந்து காணா போயிருக்கா, தேவையில்லாமல் எதுக்காக பேசுகிறீங்க சித்தின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை திட்டுறாரு. அதை பார்த்து வந்து அபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகவா நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எதுவும் செய்வேனா அபி நீ போ அப்படின்னு சொன்னோன்னா, அது எப்படி போக முடியும், அவளோட பேக்கை வந்து செக் பண்ணணும் அப்படின்னோன்னா, நீங்கள் பேக்கை செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க சொல்கிறாங்க. அவங்க பேக்கை செக் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து காட்டுறாங்க. அபி பார்த்தா எதுவுமே இல்லை. என்ன எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் என்ன வச்சேன் பேக்கில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அபிக்கிட்டே இல்லை, யார்கிட்டையுமே இல்லை, அப்போ அந்த நெக்லஸ் எங்கே போயிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்கிறாங்க. கரெக்டாக நாய் வந்து வாயில் வந்து கவிட்டு வருது அந்த நெக்லஸை. அதை பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த நெக்லஸை வாங்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது முடியுது.